Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம Plant Kingdom chapterல Bryophytes பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ Bryophytes பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹேபிடேட். ஹேபிடேட் அப்படின்னா எங்க வளருது, வளர்ற இடம், வாழிடம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க வளருது அதுதான் ஹேபிடேட்னு சொல்றோம். ஸோ ஹேபிடேட் பார்க்கறதுக்கு முன்னாடி Bryophytesல வந்து liverworts, mosses அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது. அது என்ன liverworts அப்படின்னா, liverwortsை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வளர்ந்துருக்குங்க. இந்த மாதிரி தரையோட தரையாக இந்த மாதிரி வளர்ந்துருக்கும். இப்படி தரையோட தரையாக வளர்ந்துருக்கிறது liverwortsனும், mosses அப்படிங்கிறது ரூட் லைக், லீஃப் லைக் அண்ட் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி வளர்ந்துருக்கும். அண்ட் இதில் வந்து ஒரு ஸ்போரோஃபைட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கேமெட்டோஃபைட். இது வரைக்கும் இருக்கிறது பிளான்ட் பாடி, இதுக்கப்புறம் இருக்கிறது ஸ்போரோஃபைட். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இரெக்டாக வளர்ந்துருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா தரையோட தரையாக வளர்ந்துருக்கும். தரையோட தரையாக படர்ந்து வளர்கிறது liverworts. mosses அப்படிங்கிறது இரெக்டாக ஒரு குட்டி செடி மாதிரியே வளரும். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் liverworts அண்ட் mosses. தென் இது எங்கே வளரும் அப்படின்னா மாய்ஸ்ட், ஷேடட், மாய்ஸ்ட் ஈரப்பதமாக இருக்கக்கூடிய நிழல் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அதிகமாக வளரும். ஸோ எப்போவுமே ஈரப்பதமும் நிழலும் இருக்கக்கூடிய பகுதி எதுனா ஹில்ஸ் தான். ஸோ நீங்கள் Bryophytesை பார்க்கணும்னா ஹில் ஸ்டேஷன் தான் போகணும். ஊட்டி, கொடைக்கானல், கொல்லிமலை இந்த மாதிரி ஹில்ஸுக்கு போனால் மட்டும்தான் நம்ம Bryophytesை பார்க்க முடியும். தயவுசெய்து நம்ம ஊரில் போய் தேடிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த புல் பூண்டுலாம் முளைச்சிருக்கும், அது Bryophytes கிடையாது. மலைப்பகுதிகளில் தான் Bryophytes வளரும். ஆம்ஃபிபியன் ஆஃப் பிளான்ட் கிங்டம்னு நம்ம வந்து Bryophytesை சொல்கிறாங்க. ஏன் இது ஆம்ஃபிபியன் ஆஃப் பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் தான் வாழும், லேண்டில் தான் வாழும். ஆம்ஃபிபியன்னா என்ன, நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஆம்ஃபிபியன் ஏன் சொல்கிறாங்கன்னா, வாழ்கிறது, அது சர்வை பண்ணுறது வந்து நிலத்தில் தான். ஆனால் அதோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை கம்ப்ளீட் பண்ண வாட்டர் தேவைப்படுது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை கம்ப்ளீட் பண்ண அதுக்கு வாட்டர் தேவைப்படுது. அண்ட் அது எப்படிங்கிறத நம்ம லேட்டர் பார்க்கலாம். டேம்ப், ஹியூமிட், ஷேடட் லொக்கேஷன்ஸில் தான் இது வளரும். டேம்ப்னா ஈரப்பதமாக இருக்கிறது, ஹியூமிட்னாலும் காற்றில் ஈரப்பதம், காற்றுல வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கணும், அதான் ஹியூமிட். அண்ட் நிழல் உள்ள பகுதிகளில் தான் இது திருப்பி வளரும். இது வந்து பிளான்ட் சக்சஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பங்கு வகிக்குது. வாட் இஸ் பிளான்ட் சக்சஷன்? ஒரு பேரன் ஏரியா இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அங்கே வந்து என்ன வளரும்னா லிச்சன்ஸ் வளரும். லிச்சன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஆல்கே அண்ட் ஃபங்கைக்கு இடையில இருக்கக்கூடிய சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப். ஆல்கே அண்ட் ஃபங்கைக்கு இடையில இருக்கக்கூடிய சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம லிச்சன்ஸ் அப்படிம்போம். லிச்சன்ஸ்க்கு அடுத்து Bryophytes வரும். Bryophytesக்கு அடுத்து Pteridophytes வரும். Pteridophytesக்கு அடுத்து ஜிம்னோஸ்பெர்ம் வரும். அண்ட் தென் ஆஞ்சியோஸ்பெர்ம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேரன் லேண்டில் பேர் ராக்ஸ் ஆர் சாயில், அங்கே எதுவுமே இல்லை, ஒன்றுமே புல் பூண்டு எதுவுமே வளராத ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு லிச்சன்ஸ் வளருது, அப்புறம் Bryophytes வளருது, Pteridophytes வருது, ஜிம்னோஸ்பெர்ம் வருது, ஆஞ்சியோஸ்பெர்ம் வருது. இந்த Bryophyte வந்து பிளான்ட் சக்சஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்கேஸ் Bryophyte வரலன்னா இந்த ராக்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி சாயில் ஃபார்மேஷன் நடக்காமல் போயிடும். சாயில் ஃபார்மேஷன் இல்லை, சாயில் இல்லைன்னா அங்கே Pteridophyte, ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம்லாம் வளர முடியாமல் போயிடும். ஸோ இந்த பிளான்ட் சக்சஷனுக்கு இந்த Bryophytes ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் பிளான்ட் பாடி. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பிளான்ட் பாடி அப்படிங்கிறது பாருங்கள், இட் இஸ் மோர் டிஃப்ரென்ஷியேட்டட் தேன் ஆல்கே. ஆல்கேல எப்படி இருந்துச்சு, நம்ம கூட சொன்னோம், தொட்டிக்கு பக்கத்தில் போனால் க்ரீன் கலரில் அப்படியே தரையோட தரையாக வளர்ந்துருக்கும், காலை வச்சா வலிக்கி விடும் இல்லையா. ஸோ தட் இஸ் ஆல்கே. தரையோட தரையாக இருக்கக்கூடிய அப்படியே ப்ராஸ்ட்ரேட்டாக வளர்ந்துருக்கிறது. அதில் ஒன்றுமே இருக்காது, உங்களுக்கு ரூட் இருக்காது, ஸ்டெம் இருக்காது, லீஃப் இருக்காது, எதுவுமே இருக்காது. பட் அந்த ஆல்கேலேருந்து Bryophyte கொஞ்சம் டெவலப்மெண்ட்டோடு இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஆகி இருக்கும் ஆல்கேலேருந்து. பாடி வந்து தேலஸ் லைக் தான். தேலஸ்னால் என்னங்க, ரூட், ஸ்டெம், லீஃப்னு இந்த ஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லைன்னா அதை தேலஸ்னு சொல்லுவோம். ஆனால் இது ப்ராஸ்ட்ரேட்டாகவும் இருக்கலாம், இந்த மாதிரி தரையோட தரையாக வளர்ந்துருக்கலாம் liverworts, ஆர் இரெக்டாக இருக்கலாம். mosses தான் இரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் இட் இஸ் அட்டாச்டு டு சப்ஸ்ட்ரேட்டம். சப்ஸ்ட்ரேட்டம் அப்படிங்கிறது என்னன்னா சாயில். எங்கே வளருதோ அதைத்தான் சப்ஸ்ட்ரேட்டம் அப்படிம்போம். Bryophytesக்கு சப்ஸ்ட்ரேட்டம் எது, சாயில். சாயிலில் தான் வளருது. பை யூனிசெல்லுலார் ஆர் மல்டிசெல்லுலார் ரைசாய்ட்ஸ். அது என்ன சார் ரைசாய்ட்ஸ்? Pteridophyte, ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்முக்குலாம் ரூட் இருக்கும். ரைசாய்டு அப்படின்னா ரூட் லைக், OID அப்படின்னு சஃபிக்ஸில் வந்துட்டாலே லைக் ஸ்ட்ரக்சர், ரூட் மாதிரி. ட்ரூ ரூட் கிடையாது, ரூட் லைக், ரூட் மாதிரி. ஓகேங்களா?
ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், they lackனா absent. ட்ரூ ரூட் கிடையாது, ட்ரூ ஸ்டெம் கிடையாது, ட்ரூ லீவ்ஸ் கிடையாது. சார் இப்போ ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீவ்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா, ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீவ்ஸ்லலாம் ஜைலமும் ஃப்ளோயமும் இருக்கும், கண்டக்டிங் டிஷ்யூ இருக்கும். பிரையோஃபைட்ஸில் there is no கண்டக்டிங் டிஷ்யூ. அதனால தான் பிரையோஃபைட்ஸில் ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீவ்ஸ் கிடையாது. there is no கண்டக்டிங் டிஷ்யூ, ஜைலம் ஃப்ளோயம் இல்லை. ஓகேங்களா, டோன்ட் ஃபர்கெட். ஸோ ரூட் லைக், ஸ்டெம் லைக் அண்ட் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே இருக்குது. த மெயின் பிளான்ட் பாடி ஆஃப் த பிரையோஃபைட்ஸை வந்து நம்ம ஹேப்ளாய்டுங்கிறோம். ஹேப்ளாய்டுனா சிங்கிள் என். திஸ் ஹேப்ளாய்ட் பிளான்ட் பாடி ப்ரொடியூசஸ் கேமெட்ஸ். கேமெட்ஸ் வந்து ஹேப்ளாய்டு தான். இந்த கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த பிளான்ட் பாடியை நம்ம வந்து கேமிட்டோஃபைட்டிக் பிளான்ட் பாடி அப்படின்னு சொல்கிறோம். கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேமிட்டோஃபைட்டில் வந்து செக்ஸ் ஆர்கன் வந்து மல்டி செல்லுலாராக இருக்குது. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. அது என்ன மல்டி செல்லுலார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்கேல யூனிசெல்லுலாராக தான் இருக்கும். there is no well developed sex organs in algae காமனாக. பட் பிரையோஃபைட்ஸில் மல்டி செல்லுலார் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்காங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேல் செக்ஸ் ஆர்கனுக்கு பேர் ஆந்த்ரிடியம், கேமிட்டோஃபைட்டில் இருப்பாங்க. ஓகேங்களா, பிளான்ட் பாடி இஸ் கேமிட்டோஃபைட். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனுக்கு பேர் ஆர்கிகோனியம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பிளான்ட் பாடி வந்து கேமிட்டோஃபைட்டுங்கிறீங்க, கேமிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால கேமிட்டோஃபைட்டு. அப்போது நம்ம ஆஞ்சியோஸ்பம், ஜிம்னோஸ்பம்லலாம் போலன் கிரெயின் கேமிட்டோஃபைட், மேல் கேமிட்டோஃபைட். அதே மாதிரி எம்ப்ரியோசைக் ஃபீமேல் கேமிட்டோஃபைட். அப்போனா ஆஞ்சியோஸ்பமும் கேமிட்டோஃபைட்னு சொல்லணுமா பிளான்ட் பாடினா? இல்லை, ஆஞ்சியோஸ்பமோட பிளான்ட் பாடி வந்து ஸ்போரோஃபைட், ஜிம்னோஸ்பம்லலாம் ஸ்போரோஃபைட். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, that is diploid, plant body is diploid, and plant body அந்த ஸ்போரோஃபைட்டு photosynthetic ஸ்போரோஃபைட்டாக இருக்கும். that means green leaves எல்லாம் இருக்கும், photosynthesis பண்ணும் diploid கண்டிஷனில். அதனால் அது ஸ்போரோஃபைட்டுங்கிறோம். அதுலேருந்து ஸ்போரும் ப்ரொடியூஸ் பண்ணும். மைக்ரோஸ்போர் மதர் செல், மெகாஸ்போர் மதர் செல். ஸோ ஸ்போர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். மைக்ரோஸ்போர், மெகாஸ்போர் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அது ஸ்போரோஃபைட். இங்கே ஹேப்ளாய்டாக இருந்தால் கேமிட்டோஃபைட். கேமிட்டோஃபைட்லேருந்து எப்பவும் கேமிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ கேமிட்டோஃபைட் வந்து பிளான்ட் பாடின்னு ஏன் இங்கே சொல்கிறாங்கன்னா, கேமிட்டோஃபைட்டில் க்ரீன் கலர் பிக்மெண்ட், குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். அதனால் எந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுதோ தட் இஸ் கால்டு மெயின் பிளான்ட் பாடி. பிரையோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது கேமிட்டோஃபைட். அதனால தான் மெயின் பிளான்ட் பாடின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த மெயின் பிளான்ட் பாடி கேமிட்டோஃபைட்டில் தான் நமக்கு மல்டி செல்லுலார் செக்ஸ் ஆர்கன்ஸான ஆந்த்ரிடியம், ஆர்கிகோனியம் இருக்குது. ஆந்த்ரிடியத்தில் ஆந்தர்ங்கிற வேர்டு வருது, மேல் ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஸோ மேல் ரீப்ரடக்டிவ் ஆர் செக்ஸ் ஆர்கன் யாருன்னா ஆந்த்ரிடியம். ஆர்கிகோனியம் அப்படிங்கிறது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஆந்த்ரிடியம் ப்ரொடியூசஸ் பைஃப்ளாஜெல்லேட்டட் ஆந்த்ரோசோவைட்ஸ். அதே ஆர்கிகோனியம் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்கும். ஃப்ளாஸ்க்னா இந்த நெக், திஸ் இஸ் நெக் ரீஜன் அண்ட் திஸ் இஸ் வென்டர் அப்படிம்பாங்க. இந்த அகன்ற பகுதிக்கு பேர் வென்டர். இந்த வென்டரில் ஒரே ஒரு சிங்கிள் எக் இருக்கும். ஓகேங்களா, இதுவும் ஹேப்ளாய்டு தான், இதுவும் ஹேப்ளாய்டு தான். இப்போது இந்த பைஃப்ளாஜெல்லேட்டட் ஆந்த்ரோசோவைட் வந்து வாட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போது இந்த பைஃப்ளாஜெல்லேட்டட் ஆந்த்ரோசோவைட்ஸ் இப்படி இருக்கும். ஓகேங்களா, ரெண்டு ஃப்ளாஜெல்லாவோட ஆந்த்ரோசோவைட்ஸ் இருக்கும். இந்த ஆந்த்ரோசோவைட்ஸ் ஸ்விம் பண்ணி போய் இந்த வென்டரில் இருக்கக்கூடிய எக்கை ரீச் பண்ணுறதுக்கு வாட்டர் தேவை. தட்ஸ் வை இட் இஸ் ஆம்ஃபிபியன் ஆஃப் பிளான்ட் கிங்டம். தட் இஸ் வாட்டர் ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் நெசசரி. வாட்டர் இல்லைன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்காது. ஸோ இப்போ வாட்டரில் வந்து இந்த ஆந்த்ரோசோவைட் ஸ்விம் பண்ணி போகுது. ஸ்விம் பண்ணி போகி பேனா சரியாக எழுத மாட்டேங்குது. இது ஸ்விம் பண்ணி போகுது. ஸோ இப்போ ஆந்த்ரோசோவைட்ஸும் இந்த எக்கும் ஃபியூஸ் ஆகுது. ஓகேங்களா, ரெண்டும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுது. நமக்கு தெரியும் ஜைகோட் இஸ் டிப்ளாய்டு. ஜைகோட் இஸ் டிப்ளாய்டு. ஜைகோட் வந்து மியாசிஸ் நடக்காது. மியாசிஸ் நடக்காமல் அதுக்கு பதிலாக என்ன நடக்கும்னா மைட்டாசிஸ் நடக்கும். மைட்டாட்டிக் டிவிஷன் மைட்டாசிஸ் நடந்து ஜைகோட் வந்து ஸ்போரோஃபைட்டை ஃபார்ம் பண்ணுது. ஸ்போரோஃபைட் இஸ் டிப்ளாய்டு. இங்கே ஸ்போரோஃபைட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, ஸ்போரோஃபைட் இஸ் டிபெண்டன்ட்னா இன்னொருத்தவங்க நம்பியிருப்பாங்க. நான் குளோரோஃபில்லஸ், தட் மீன்ஸ் குளோரோஃபில் இங்கே கிடையாது. குளோரோஃபில் கிடையாதுங்கிறதுனால they cannot prepare their own food. So they are attached to
கேமிட்டோஃபைட். கேமிட்டோஃபைட் தானே பிரையோஃபைட்டில் பிளான்ட் பாடி இதோடய அட்டாச்சட் ஆகிருக்கும். கேமிட்டோஃபைட் எதுக்காகங்க? டு டிரைவ் நரிஷ்மெண்ட். நரிஷ்மெண்ட் ஃபுட்டுக்காக. நரிஷ்மெண்ட்டுங்கிறது ஃபுட்டு. சி திஸ் இஸ் கேமிட்டோஃபைட். இந்த கேமிட்டோஃபைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போரோஃபைட் அட்டாச்சாக இருக்குது. ஸ்போரோஃபைட் அட்டாச்சாக இருக்குது. இந்த ஸ்போரோஃபைட்டு கேமிட்டோஃபைட்லேருந்து ஃபுட்டை அப்சார்ப் பண்ணிக்கும். ஓகேங்களா? அண்ட் ஸ்போரோஃபைட்டில் மியோசிஸ் நடந்து ரிடக்ஷன் டிவிஷன் நடந்து ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்போர்ஸ் வந்து ஹேப்ளாய்டாக இருக்கும். இந்த ஸ்போர்ஸு ஜெர்மினேட் ஆகி கேமிட்டோஃபைட்டை திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணும். கேமிட்டோஃபைட்டை திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஆந்த்ரிடியத்துலேருந்து ஆந்த்ரோசோவைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆர்கிகுனியத்தில் வென்டர் ரீஜனில் சிங்கிள் எக் இருக்குது. ரெண்டும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் வருது. ஜைகோட்லேருந்து ஸ்போரோஃபைட் டெவலப் ஆகுது. ஸ்போரோஃபைட் வந்து நான் குளோரோஃபில்லஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாது. அதனால் கேமிட்டோஃபைட்லேருந்தே ஃபுட்டை எடுத்துக்குது. இந்த ஸ்போரோஃபைட்டில் மியாசிஸ் நடந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸ்போர்ஸ்லேருந்து கேமிட்டோஃபைட் அகைன் இந்த கேமிட்டோஃபைட் ப்ரொடியூஸ் ஆகிடுது. ஜெர்மினேட் ஆகும். ஸ்போர்ஸ் எப்போவுமே ஜெர்மினேட் ஆகும். கேமிட்ஸ் எப்போவுமே ஃபியூஸ் ஆகும். ஸோ ஸ்போர்ஸ்லேருந்து கேமிட்டோஃபைட் ஜெர்மினேட் ஆகுது. திஸ் இஸ் கேமிட்டோஃபைட். ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் டு ப்ரொடியூஸ் கேமிட்டோஃபைட். ஓகேங்களா? பிளான்ட் பாடி திருப்பியும் வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிரையோஃபைட்ஸ். ஓகேங்களா? பிரையோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப குறைவு தான். லிட்டில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் தான் பிரையோஃபைட்ஸில் இருக்குது. அதில் சம் இம்பார்ட்டண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சம் மாசஸ், சில மாசஸ்னால் என்னங்க? இந்த மாதிரி லீஃப் லைக், ரூட் லைக், ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ஸ்போரோஃபைட் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கேமிட்டோஃபைட். ஓகேங்களா? Gametophyte is the plant body where photosynthesis takes place. This is sporophyte. Sporophyte gets or derives nourishment from gametophyte. Gametophyteலேருந்து ஃபுட் எடுத்துக்குவாங்க. ஸோ சம் மாசஸ் இந்த கேமிட்டோஃபைட் பார்ட் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டாக யூஸ் ஆகுது. யாருக்கு? ஹெர்பேஷியஸ் மேமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ்க்கு ஃபுட்டாக. இந்த கிராசிங்னு சொல்லுவாங்க இல்லையா, மேய்து இல்லையா, ஸோ அதுக்கு ஃபுட்டாக இது கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்பாக்னம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து இது ஒரு மாஸ்னால் இதுதான் மாஸ் பிளான்ட் இரெக்டாக வளர்ந்துருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாக யூஸ் ஆகுது. இது வந்து என்னாகும்? புதஞ்சு போய் கருப்பு கடலில் மாதிரி இருக்கும். இட் லுக்ஸ் லைக் கோல். இது வந்து ஃபியூல் எரிபொருளாக யூஸ் பண்ணுறாங்க. எரிபொருளாக யூஸ் பண்ணுறாங்க. பீட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளை லாங் டியூரேஷன் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம், ரோஸ் கட்டிங் இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறோங்கும் போது அதில் இந்த ஸ்பாக்னத்துக்குள்ள சொருவிகை வச்சு எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஸ்பாக்னம் வந்து அதிகமாக வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் அந்த செடியோ இல்லை கட்டிங்கோ காஞ்சி போகாமல் பல மணி நேரம், நம்ம பல நாட்கள் வரைக்குமே அதை டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பிகாஸ் இட் ஹேஸ் கெப்பாசிட்டி டு ஹோல்ட் வாட்டர் ஃபார் லாங் டியூரேஷன். நெக்ஸ்ட்டு மாசஸ் அலாங் வித் லிச்சன்ஸ், இது ரெண்டும் சேர்ந்து இவங்க தான் பேரன் ராக்ஸில் ஃபஸ்ட்டு காலனைஸ் ஆகிறாங்கன்னா அந்த மொட்டை பாறையில் முதல்ல வளர்கிற ஆர்கானிசம் எதுனா லிச்சன்ஸோடு சேர்ந்து மாசஸும் வளருது. இது ஈக்கோலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு இருக்குது. அது என்ன ஈக்கோலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ்? பிளான்ட் சக்சஷன் ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தோம் இல்லையா. பிளான்ட் சக்சஷன் அப்படிங்கிறது என்ன? முதல்ல ஆல்கே அண்ட் பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பம், தென் ஆஞ்சியோஸ்பம். இதில் வந்து ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் வந்து நம்ம ஹையர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரையோஃபைட்ஸ் மாசஸ் அண்ட் லிச்சன்ஸ் பாறையில் முதல்ல வளரும்போது அந்த பாறையில் வந்து சாயில் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். பாறையெல்லாம் டீகம்போஸ் பண்ணி பிரேக் பண்ணி அதில் சாயில் ஃபார்ம் ஆகும். சாயில் ஃபார்ம் ஆனால் தான் ஹையர் பிளான்ட்ஸ் வளர்கிறதுக்கு சப்ஸ்ட்ரேட் கிடைக்கும். சப்ஸ்ட்ரேட் அப்படின்னா எது மேலே ஆர்கானிசம் வளருது அப்படிங்கிறது, சாயில் தான் இங்கே சப்ஸ்ட்ரேட்டம். ஓகேங்களா? அண்ட் சம்டைம்ஸ் இது என்ன பண்ணும், சில டென்ஸ் ஃபாரஸ்ட்லலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு மேட்டு மாதிரி, ஒரு விரிப்பு மாதிரி தரையை ஃபுல்லாக மண்ணே தெரியாத அளவுக்கு க்ரீனிஷாக அப்படியே கவர் பண்ணி வளர்ந்துருக்கும். தட் இஸ் பிரையோஃபைட். ஸோ இட் மே ஃபார்ம்ஸ் டென்ஸ் மேட்ஸ் ஆன் சாயில். ஸோ அப்படி டென்ஸ் மேட் ஃபார்ம் ஆகும்போது பயங்கரமாக மழையெல்லாம் அடிக்கும் போது தண்ணி வந்து விட்டு அடிச்சுக்கிட்டு ஓடுது பார்த்தீங்களா? அப்படி அடிச்சுக்கிட்டு ஓடும்போது மண்ணரிப்பு, டாப் சாயில் வந்து
ரிச் இன் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், ஆர்கானிக் மெட்டீரியல் அதிகமாக இருக்கும், மினரல் சால்ட்ஸ் அதிகமாக இருக்கும், பிளான்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டாப் சாயிலை வந்து அப்படியே அரிச்சுக்கிட்டு போகும், மண் அரிப்புன்னு சொல்லுவாங்க. மழை அதிகமாக பெய்யும் போது தண்ணி வேகமாக போகும்போது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு இந்த டென்ஸ் மேட் ஆன் சாயில், அந்த சாயிலில் டென்ஸ் மேட்டாக இருக்கக்கூடிய ப்ரையோஃபைட்ஸ் வந்து அந்த மண் அரிப்பை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் சாயில் இரோஷன், மண் அரிப்பை தடுக்குது. ஸோ சாயிலை ஃபர்டைலாகவே வச்சுக்கிறதுக்கு நமக்கு ப்ரையோஃபைட்ஸ் ஹெல்ப் பண்ணுது, அந்த டென்ஸ் மேட்டாக வளர்ந்துருக்குது. ப்ரையோஃபைட்ஸில் வந்து ஆக்சுவலி நம்ம பார்த்தோம்னா 3 விதமாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம என்சிஆர்டியில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லிவர் வேர்ட்ஸ் வரும், தென் ஹார்ன் வேர்ட்ஸ் வரும், அண்ட் தென் மாசஸ் வரும். இதில் நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறது என்சிஆர்டி சிலபஸில் லிவர் வேர்ட்ஸ் அண்ட் மாசஸ். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் லிவர் வேர்ட்ஸ் அண்ட் மாசஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.